எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பேருங்க கொட்டார் பந்தலுக்குள்ளே நின்றுட்டுருக்குறேன். கொட்டார் பந்தலில் காய் அறுவடை பிஞ்சு காய் எல்லாம் வந்துருச்சுங்க. பாருங்க, முதல் இது இந்த சொரக்காய் வந்து முதல் அறுவடை. வாங்க 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 பாருங்க. இந்த பக்கம் பாம்பு புடலை ரெடியாக இருக்குது. ஒன்று 2-3 நாள் போகணுங்க. இந்த பக்கம் நிறைய புடலம் பிஞ்சுங்க. இது பாருங்க, புடலம் பிஞ்சுகளாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாம்பு புடலைங்க. இது வந்து குள்ள புடலை. சொரக்காயிலே 2 விதமான சொரக்காய். வாங்க அறுத்துடல ஐயா. அறுவடை பண்ணாலே நல்ல நேரம் தான். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுக்கா? பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிடலாமா? பூஜை பண்ணுங்க. ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதஜம் பிரசன்னவனம் யாயே சர்வவிக்னோபசாந்தயே. அவ்வளோதான் பாருங்க. காலையில் நல்ல நேரத்தில் முதல்ல அறுவடை. இன்னைக்கு முதல் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது இதுலேயே டார்க் பச்சை இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே வாங்க. இவர் இந்த புடலங்காயுமே அறுவடை பண்ணலாம். ஆனால் இன்னும் 2 நாள் போகணுங்க. அது அந்த புடலங்காய்க்கு இன்னும் நல்ல நேரம் இல்லை. நாம் அறுவடை பண்ணுற நேரமெல்லாம் புடலங்காய் கெட்ட நேரம், நம்மளுக்கு நல்ல நேரம். வாங்க. அது பாருங்கள், அது நீட்ட புடலை. இது பாருங்க, குட்டையை வளரக்கூடிய புடலைங்க. எங்கள் வீட்டுக்காரமாக விதையை மட்டும் கிடச்சிதுன்னா கொண்டு வெளில வச்சுரு. பேரில் தெரியாதுங்க. அப்புறம் இந்த பேர் கண்டுபிடிக்கிறக்குள்ளே எனக்கு தலை சொட்டையாக இருக்குது. பாம்பு புடல் இது இங்கேவா இருக்கும். இது இங்கெல்லாம் படுத்து கிடக்குது பாருங்க. ஓ, இது பாருங்க, இது இங்கே படுத்துருக்குது பாருங்க. இதெல்லாம் படுத்துருக்குது. இங்கே வாங்குது. இந்த சொரக்காய் வந்து கட் பண்ணுங்க. இது 2 ஒன்றே தானா? ஒரே காய் தான் வரும். இங்கே இருக்குது பாருங்க, டார்க் பச்சையில். அப்பாடி. அடுத்தது இங்கே வச்சுட்டு பாருங்க. பாருங்க, இந்த ஒரு இது நீட்டாக போகிற சொரை இங்கே பிஞ்சு பாருங்க. ஓ, அதுவும் சொரக்காய் தானா? அதஞ்சு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை, இது என்ன? நான் தான் இதையும் கட் பண்ணுங்க. இது வந்து இப்படியே தான் இருக்குது 2-3 நாளாக. இதுக்கு மேலே பெருசாகாதுங்க. அதனால் இதையும் வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டார்க் பச்சையில். குறிப்பாக என்னென்னா, ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. முதல்ல ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கணும். இன்னொருத்தருக்கு அறிவு இருந்தாலுமே அறிவு இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இப்போ நான் காட்டிக்கிட்டுமா? இப்போ வந்து இனி முடியாதுல்ல. ஆரம்ப காலத்தில் தான் என்னை மிரட்டி பழகிட்டு நீ. இனி நான் புதுசாக உன்னை மிரட்டினா என்னாகு? பிரளயமாயிரு. அதனால் அதெல்லாம் வேலையாகாது. நீயே புத்திசாலியாரு. நான் வந்து சொல்லுங்க. அடிமைகளில் இன்னும் எப்படி இருக்கணும், என்ன சொல்கிறாங்களோ செய்யணும். இப்போ நீ எதாவது சொல்லு. கட் பண்ணுங்க. அவ்வளோதான். அது இங்கே சொரக்க சூப்பராக. இந்த புடலையும் பக்கமாக ஆயிடுச்சு பாருங்க. இதுக்குள்ளே புடலை. கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க சொல்லாதான் கட் பண்ணுவாருங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது கொத்தவரங்காய்ங்க. கொத்தவரங்காயுமே இப்போ தான் செடிகள் அப்படியே மேலே வந்து காய்க்கறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. கொத்தவரங்காய் எடுத்துக்கலாங்க. எல்லாம் பொறிச்சு கொண்டு வைங்க. நானும் பொரியல் வரும்னு பார்க்குறேங்க. அப்புறம் எல்லாம் ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடாது. கடைக்குத்தாலும் எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலேன்னு கடையில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அவிக்கிறாங்கன்னு இப்போல்லாம் என்ற வீட்டுக்காரமாக ஃப்ரிட்ஜிவே நினைக்கிறதுலேன்னு சொல்ல வந்தேன் நான். பாருங்க, அப்படியே இந்த பக்கம் பாருங்க கொட்டார பந்தல் போட்டா. அது கொட்டார பந்தல் இவனுங்களுக்கு பத்தில். சரின்னு ஒரு தட்டார பந்தலையும் இந்த பக்கம் போட்டு விட்டாச்சு பாருங்க. இதுலேயும் பிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஞ்சு பூவு இதெல்லாம் பல்பட்டை தொங்குது பாருங்க. அடுத்த அறுவடையும் போது பெரிய பக்ரி எடுத்துட்டு வரணும் வேணுங்க. ஒரு கல்யாணத்துக்கே போடலாம். ஆமா, ஏதாவது கல்யாணம் வந்து சொல்லுங்க, விருந்து போட்டுல. சொரக்காய் என்ன போடல, சொரக்காய் கூட்டு ஏதோ ஒன்று போட்டே இருக்கலாம். வர்றவங்களுக்கெல்லாம் விருந்து தான். ஆமாங்க. கல்யாணம் தான் யாருக்கு பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இது என்ன பெரிய விஷயம்? நாம அன்னைக்கு பேசணும் இல்லையா? அதாவது நீ அன்னைக்கு முழுசாக கேட்காம விட்ட. எப்படின்னா இன்னைக்கு வச்சுக்கோ,
இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோ, திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடுறது. அப்புறம் மறுபடியும் 1 மணிக்கு நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படி கல்யாணம் பண்ணுற போது எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது என்ன இதே இடத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு அந்த இது கரெக்டாக இந்த இடம் வர்ற போதே தான் உங்களுக்கு டைவர்ஸ் என்ன வருமா? ஆமாம், கொஞ்சம் மாறி நின்று சொல்லாமே. கொஞ்சம் இப்படி நிற்கட்டுமா? சரி, குமிஞ்சு போகிறீங்க பார்க்கல. சொல்லணும் நீ சொன்ன அடிமைகளுக்கு சொன்னா தானே செய்வாங்க. அப்புறம் நீ ஐயா பொறிச்சது கேட்டுன்னு வச்சுக்கலையே. எனக்கு கேட்காம எப்படி பொறிக்கலாம்? நீங்கள் பாட்டுக்கு பிஞ்சுகெல்லாம் முடிங்கிட்டு வந்து அப்படி டேய் முத்து, என்னடா இது இப்படி வந்து நிற்கிற? சில பையா நீ மட்டும் கட்டி வைக்கிறதுக்கு தப்பிச்சுக்கிற. ஏன் செல்வி, இந்த காயை பொறிக்கலாமா? இப்போ கேட்டால் வரைச்சிட்டுக்கிறீங்க. எதுக்குன்னு கேட்டுக்கணுமில்ல. இப்போது நான் அமெரிக்க அதிபர் இருக்கார் இல்லையா, டொனால்டு ட்ரம்ப்பு, அவருக்கு நான் ஆலோசனை பண்ணுறேன், அது வேறு விஷயம். அவர் என்னை கேட்டுக்குவார். ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நாம டொனால்டு ட்ரம்ப்புக்கு நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்க. ஆமாம், விட்ட விண்வெளியில் ராக்கெட்டில் நான் தாங்க போகிற இதையே நான் தான் கண்டுபிடிச்சேன்ருவீங்க போல தெரியுது. சொல்கிறது தான். அப்புறம் நம்புறவி வாடு. ஆமாம், ஆனாலும்ங்க ஏதாச்சும் ஒரு பொருள் காணாமல் போயிடுதுன்னா டபக்குன்னு உங்ககிட்ட தானே கொடுத்த, நீ தானே வச்சிருந்தேன்னு நம்மகிட்ட சாடி விட்டுருது. நம்ம நாட்டில் ஒரு நடைமுறை இங்கே பாரு, இங்கே பாரு இருக்க பேசிட்டு இருக்காம. நம்ம நாட்டில் ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு வண்டி போயிட்டு இருக்குது, இன்னொரு வண்டி எதில் வந்துட்டு இருக்குது. ஒருத்தர் செல்போன் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் கவனமாகவே வந்துட்டு இருக்காரு. இந்த செல்போன் பேசிட்டு இருக்கிறவன் கவனமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி மேலே கூட அடிச்சிட்டான். அடிச்சுட்டு டக்குன்னு இறங்கி 2 கெட்ட வார்த்தையை பேசிட்டு, அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு பேசினான்னு வச்சுக்கோ, அந்த ஆள் கவனமாக தான் வந்திருப்பாரு. இவன் பேசணுன்னா அவருக்கு முழின்னு முடிப்பார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து பார்த்துட்டு முதல்ல எவன் சத்த போடுறான்னு அவனுக்கு ஆதரவாக பேசிடுவாங்க. சரி, பொறிச்சிட்டே பேசலவாக்க. அப்படியா? நம்மளுக்கு பேசினா பேசுறக்க ஆரம்பிச்சா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் அந்த ஆள் முழிக்கி அந்த ஆள் திரு முழிக்கி அப்புறம் ஃபைன் கொடுத்துட்டு போவார் அந்த ஆள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோணும். ஆமாம், அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடடா சாரிங்க, நான் தெரியாம வந்துட்டேன், நீ தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் 4 முதிப்பாங்களே, அதுக்கு தான் முந்திக்கிறது. ஆமாம், எனக்கு பார்த்து வர மாட்டேயா நீ? ஆமாம் அப்படின்ட்டு. இது என்ன வெண்டைக்காய் செல்வி? நீல வெண்டைக்காய். நீல வெண்டைக்காயா? சேப் கலர் இருக்குது. இப்போ தான் கேட்டேன் என்ன வெண்டைக்கான்னு. எப்படி வாயிலிருந்து வர வைக்கிறதுன்னு தெரியுங்களா? இதுலேயே உருட்டு வெண்டைக்கு சேப்புளிய, இது பச்சை வெண்டை பாருங்க, இது ஒரு வகை வெண்டை பாருங்க. ஒரு கூட வெண்டைக்காய் கிடச்சிருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்றக்கெல்லாம் நல்ல ருசியாக தான் இருக்குங்க. ஆனால் பொரிக்கிறவங்க வாடுது ரொம்ப கை பூரா புண்ணாயிருங்க, முளங்கெல்லாம் ஏறி இது இப்படி திட்டுக்கிறீங்க. கையில் ரத்தமே வந்துருங்க. அதுக்கு இப்போல்லாம் உரம் ஓட்டு பறிக்கிறாங்க. முதல்ல அப்புறம் புல் கை சரட்டை போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் வெய்ய நேரத்துலலாம் வெண்டைக்காய் பறிச்சு எடுக்க முடியாதுங்க. என்ன அளவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியறதில்ல. என்ன வேலை இது? ஏனுங்கம்மா, இந்த வெண்டைக்காய் சொன்னீங்களே, நான் தானுங்கம்மா பொறிச்சேன். ஓ, இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? எனக்கு வெண்டைக்காய் பொறிக்க விட பாதி வெண்டைக்காய் போட்டு பொறிக்க சொல்லி போட்டேன். அந்த சிரமத்தெல்லாம் அனுபவிச்சு நான் தானுங்கம்மா. எனக்காக பரிதாபப்படுங்க. என்ற கையிலேயும் தான் இருக்குது பிசு. இங்கே வருங்க, 2 வெண்டைக்காய் பொறிச்சு, மீதி வெண்டைக்காய் நான் தான் பொறிச்சிருங்க. 2 வெண்டைக்காயே இங்கே வர பிக்குது. ஆனால் உங்கள் முன்னால் நான் இப்படி சொரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கேவலம் வரேன்ட்டு பேசாமல் நின்றுட்டுருக்கேன் நான். பார்த்துக்கு வேலையை கூட. சரி சரிங்க, அடுத்தது முள்ளங்கி எடுத்துடலாங்க. முள்ளங்கி ரெடியாக இருக்குது. முள்ளங்கி எடுத்துடலாங்களா? அப்புறம் நிறைய பேர் முள்ளங்கி விதை எங்கே வாங்கினீங்க, அப்புறம் என்ன உரம் கொடுக்குறீங்க? உரமெல்லாம் வெறும் மீனமில் மட்டும்தான் கொடுக்குறீங்க. இந்த காட்டுக்குள்ளே வாழை முதல் போட்டிருந்தா அதெல்லாம் வெட்டி எடுத்து போட்டு, அப்புறம் அந்த கண்ணுக்கு சைடில் வருங்க, அதையெல்லாம் போட்டு அப்படியே ரொட்டை வெட்டுறட்டு ஒரு 4-5 உழவு ஓட்டணுங்க. இது என்ன இப்படி இது தவக்காயாட்டா? இங்கே ஒரு இதை விட ஒரு கொடுமை ஒன்று, ஒரு முள்ளங்கி வந்துருந்ததுங்க.
அது அப்புறமா காட்டுறேங்க அந்த வெள்ளை எடுத்த பிறகு பார்க்குறக்கே எல்லாமே இயற்கையினுடைய அதிசயம். இங்கே பாருங்க 2 காலாட்டா. இப்போது என்னைக்காவது நீங்கள் வெளி வந்து வாசலில் களத்தில் படுத்துட்டு வானத்தில் பார்த்தீங்கன்னா மேகமெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், ஓடிட்டு இருக்கிற முகங்கள் வேற வேற உருவங்கள் ஓடிட்டு இருக்கு. குதிரை மாதிரி, யானை மாதிரி, கழுத மாதிரி தெரியும், பன்னி மாதிரி தெரியும், இப்படி பல்வேறு உருவங்களில் தெரியும். அது இயற்கையினுடைய அதிசயம். அது மாதிரி இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த முள்ளங்கியும் ஒரு வித்தியாசமான பறவைய கால் இப்படித்தான் இருக்குங்க. இந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு பார்க்குறீங்க அது மாதிரி இருக்கு. தெரியும். இந்த வச்சுக்கோ. இந்த பூ வந்தது ஏன் பிடுங்க நீங்கள் அங்கே இருக்குது பாருங்க. அதில் அங்கே வந்து இப்போ இது எதில் பிடுங்கிறது எதை பிடுங்க வேண்டாம் நீ சொல்லிடு. அதுக்கு மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இங்கே வா, எதெல்லாம் பிடுங்கிறது சொல்லு. இங்கே பாருங்க எப்படி அழகாக இருக்குதுன்னு. இங்கே இருக்க இது எல்லாம் முள்ளங்கியுமே. இது முதலாளியம்மா, நான் இப்போ எதை பிடுங்கிறதுமா? ஆணியா பிடுங்க வேணாம், வாங்கடா. ஏதோ பிடுங்குங்க. ஈரம் கம்மியாக போயிடுச்சு, அதனால் முள்ளங்கி கொஞ்சம் கட்டாயிருக்கு. இல்லைம்மா, எனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாங்கம்மா. நீங்கள் பிடிங்கி கொடுங்க, நான் கையில் வச்சுக்கிறேங்க. ஏன் தொந்தரவுங்க? இது எல்லாமே நல்லா வந்திருக்குது முள்ளங்கியை. அதில் பத்தாவதுக்கு வளர்ச்சி அதிகமாக போயிங்க, வளைஞ்ச மேலே போகுது. பாருங்கள், இந்த விதைகளை நட போட்டது பூராமே என்ற வீட்டுக்காரமாக தானுங்க. அதனால் இது எல்லாமே அவங்க கை ராசி தான். உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன். ஆமாம், பூச்சி விரட்டி பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்கார அம்மா தான் காரணங்க. ஜோராக ஒரு கைதட்டி என்ற வீட்டுக்கார அம்மாளுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்கேன். சும்மா ஏதோ காமெடி பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. முழுசாக நம்பிடாதீங்க, பாதி மட்டும் நம்பிக்கிங்க. ஆமாம், இதில் நட போட்டதில்ல நீ தானா? நட போட்டது என்னமோ நான் தாங்க. அடுத்தது பீட்ரூட் எடுத்துடலாங்களா? இங்கே பாருங்க பீட்ரூட்டு. நம்ம தோட்டத்தில் பீட்ரூட்டும் வந்தாச்சுங்க. எனக்கு கேட்ட பீட்ரூட் எடுத்துடலாமான்னு நான் ஒரு வார்த்தை ஒப்புதல் கொடுத்த கடைசியில் சரின்னு எடுத்துக்க வேண்டியதுண்ணா. சும்மா பேர் சொல்கிறது தான். இது கீரைங்க, பீட்ரூட் கீரையும் பொரியல் செய்யலாங்க. இந்த எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறாங்கல்ல, ஆமாம், அது என்னது? அதுக்கு பேர் அதை அவியல் யார் சொன்னாங்களா அவியல் கேளுக்கு. உனக்கு தெரியாது அது? இருக்குதே, எனக்கு தெரியலையே. இங்கே பாருங்க, பீட்ரூட்டும் நம்மளுக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த முதல் அறுவடை. அடுத்தது பாருங்க பொரியல் தட்டை. பொரியல் தட்டக்கா சூப்பராக வந்துருக்குது. ஒவ்வொரு முளமே இருக்குதுங்க பாரு. இது ஒரு முளத்துக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது. காய் சூப்பராக வந்துருக்குதுங்க. இது இந்த பொரியல் தட்டையுமே இதுதான் முதல் அறுவடைங்க. ஏன் செல்வி, அந்த பொரியல் தட்டை கொண்டா. எது எது வளர்த்தியாக இருக்குது? இதா எல்லாமே வளர்த்தியத்துக்கு. இது புழு வேறு விழுகுது, பூச்சி விரட்டி அடிக்கணுங்க. கொஞ்சம் கையை நீட்டு, கையை நீட்டு. பாரு, இது குசும்பு தான் இருக்கு, முறிஞ்சுழுகுது பார்த்தீங்களா? இப்படிதான் பொரியல் தட்டை என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணுவீங்களா? போய் இப்போவே கட் பண்ணுறாங்களா? அழகாக கொண்டு போய் வச்சுருக்கோணும்ல. காய் உடச்சுட்டாச்சு. அது புழு இருக்குது வருங்களே. புழு இருக்க இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோ. பொரியல் தட்டை இப்போ தான் ஃபஸ்ட்டுங்க. அப்படி அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். பாருங்கள், எப்பவுமே தட்டை செடியில் ஆமாம் புழு இந்த கொழுந்து ஓடுங்க. இந்த கொழுந்துகளை பூரா கட் பண்ணிடணும். அப்போதைக்கு அப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் காய் காய்க்குங்க. இல்லைன்னா காய் காய்க்காது. கொடி ஓடிட்டு இருக்கு. அவர் கொடி ஏட்டா வந்துருங்க. ஒரு பொரியலுக்கு தட்டுற மாதிரி தட்டக்காய் கிடச்சாச்சுங்க. முதல்ல அறுவடைக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்குது. அடுத்த அறுவை கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க.
ஏன் இப்படி நின்றுட்டுக்கிறீங்க? அடுத்தது பாலக்கீரை எடுத்துடலாங்க. பாலக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. எடுக்கிறதுக்கு தான் நல்லா தளைஞ்சு வரும். அன்னைக்கு பாலக்கீரை அறுத்து கையிலலாம் அறுத்துட்டேன். எனக்கு முதலாளியம்மா, எனக்கு முதல்ல நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவோம், வர அந்த விஐபி பின்னாலெல்லாம் எத்தனை பேர் பாதுகாப்பு போகிறாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம். இன்றைக்கி நீங்கள் விஐபி, உங்களுக்கு பின்னால் ஒரு பாடி கார்டு நிற்கிற பாருங்க. போவாங்க அந்த பக்கம். இந்த குசும்பு தான் வேண்டாங்கிறது. ஒன்றரை வெகு நாள் ஆசை அது. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். விதை வந்துருச்சு பாருங்க. இது விதைக்கு விட்டுருக்குறா. நம்மளே விதை எடுத்துக்கலாம் பாருங்க. ஆனால் இது அறுக்க வந்துட்டே இருக்கு. போதுங்களா? போதுங்க. செல்வி, இப்போ இந்த பாதுகாப்பு நான் கொடுக்குதல்ல, இந்த பாதுகாப்பு பேர் என்ன தெரியுமா? ஏபிசிடி பாதுகாப்பு. இந்த ஏபிசிடி பாதுகாப்பெல்லாம் எனக்கே வேண்டாம். ஜட் பாதுகாப்பு, ஒய் பாதுகாப்பு பார்க்கலாம். பாருங்க, குட்டி தக்காளி இங்கே வேறு இடத்துல வர்றக்கு ஆரம்பிச்சிடுதுங்க. அங்கேயும் நிறைய இருக்குது குட்டி தக்காளிக்கு. வருங்க, இது இப்போ தான் முதல் பழம். எல்லாமே முதல்ல விட நிறைய வந்திருக்குது. வருங்க, அப்படியே பாருங்குதே. இங்கே இதெல்லாம் நட்டு வச்சு இந்த வரி தக்காளி வருங்க, பிஞ்சுக்கு வச்சுருக்குது சூப்பராக. உனி காய் வர பாருங்குதே. குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்கிறாரு. அப்புறம் நான் நட்டு வச்சேன்னு சொன்னேன். அதில் வேறு கோவம். குச்சியெல்லாம் அவர் தான் நட்டு, ரங்கசாமி ஐயா நட்டு வச்சுட்டு போனார். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கவரெல்லாம் இழுத்துட்டு இப்போ பிடிச்சி கட்டி வச்சுக்கிறாருங்க. அதுதான் கட்டி வச்சது. அப்படியே சொல்லிடுறேங்க. சொல்லி தக்காளி கொண்டா. தக்காளி அப்படியே கொடுங்க. இல்லை, தக்காளி எதுக்குன்னா நீ கையில் ரொம்ப வெயிட் சுமந்துட்டு கூடாதுல்ல, அதுக்காக வாங்கினது தான். அப்புறம் இன்னொன்று காட்டுற பாருங்க. கலர் பார்த்து எடை போடக்கூடாது, ஆளை பார்த்து அது மாதிரிங்க. இங்கே பாருங்க, இந்த மாம்பழ கலரு செம்ம. இந்த இது பழுக்கிற போது இன்னும் சரியான கலராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே அரிஞ்சு பார்த்தோம்னா பூரா மஞ்சிங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகு. ஆறு பார்த்தாலும் மாம்பழத்தை வெறும் கொத்து கொத்த காய் ஊற இப்போ பிடிச்சிக்குது. ஒன்று சீசனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிக்குதுங்க. ஆனால் சாப்பிட்டோம்னா ரொம்ப சுமாருதான், மஞ்சியாக இருக்குங்க. ஒன்று தெரியுமா செல்வி? எந்த மாம்பழங்களில் கொஞ்சம் மஞ்சி இருக்குதோ அந்த மாம்பழங்களில் அந்த மரபினுடைய தொடர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரி சரி சரி. மாம்பழங்களில் வெறும் சதை திரட்சி மட்டும்தான் இருந்ததுன்னா அதில் அந்த மரபினுடைய தொடர்ச்சி இல்லை. ஓ, அப்படி வேறு. ஆமாம், அதனால் மஞ்சி இருந்தால் தான் சரியானது. அது கலர் செமையா. இது கொத்து கொத்தா சுண்டைக்காய் வருங்க. அதனால் இன்றைக்கி 4 கொத்தை பொரிச்சிட்டு போய் பாருங்கதே, சூப்பராக இருக்குது குழம்பு. செல்லு 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 கொத்தா இருக்குது. இதில் போட்டு போட்டுறேங்கண்ணா. சரி சரி. பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் செமையாக இருக்குது. வத்தாக்காய் இதை விட காயம் போட்டுடலாங்க. இது சுண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா எங்கள் வத்தால் முளைச்சிருக்கு. பிடிக்கி எறிஞ்சு போட்டு எந்த இடத்துல மற்ற செடிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குதோ அங்கே விட்டுற வேண்டியதுங்க. அப்பப்போ நம்ம இதில் எப்போவுமே சுண்டைக்காய் இருக்குங்க. செல்வி, அந்த முள்ளை நான் பேசிக்கிறோடு லொல்லுவார். என் ஜம்சார் வந்து சுண்டைக்காய் உரைச்சிக்கிறேன், முள் வந்து என்ன குறும்பு இருக்கிறதுக்கெல்லாம் பாருங்க. தெளிக்கு 2 ஒன்று பேசிக்கிறேன். அதையே ஒரு ஆராய்ச்சி பண்ணி முள் இல்லாத சுண்டைக்காயை நான் வர வைக்கிறேன். புதினா பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. நீ இதுக்கு மேலே விட்டோம்னா தலை இந்த வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் அறுத்து எடுத்துட்டோம்னா கொண்டா கத்திய மேலே வேறு ஏரோப்ளைன் போயிட்டுக்குது. நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் போகிறாங்களே எங்கே? ஏரோப்ளைனில். ஏரோப்ளைன் இங்கே இறங்கி அப்புறம் நான் ஏறிக்குவேன். அப்புறம் போய் கோயம்புத்தூர் போய் டீ சாப்பிட்டு திரும்பி வரும்போது இங்கே எனக்கு இறக்கி விட்டு போயிரு. டீ சாப்பிட்றக்கே நான் ஏரோப்ளைன் போகிறேன். ஆமாம் ஆமாம், அப்படி தான் பார்த்துக்குவேன். அப்போ என்னையும் கூப்பிட்டு போகலாம்ல. முனையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. செல்வி, கொஞ்சம் புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு லெமன் கிராஸ் வேணும். எடுத்துடுங்க. அது அந்த அகநானூரில் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி தெரியலையே. அகநானூறு புறநானூறு பற்றி நம்மளுக்கு அதிகமாக மனசில் இதாகல. நாரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே சரி, யாருங்க சொல்லிகிட்டே இருங்க. வாக்கில்
குப்பு குப்புன்னு எப்படி வந்திருக்குது கையில் அனுத்துறேன். நான் இருக்கிற போது பாதுகாப்பு நின்றுக்கிறேன். உள்ள இருந்து டமார்னு ஏதாவது பாம்பு வந்துருமேன்னு ஒரே ஓட்டினா ஓடிடுவேன். இப்படித்தாங்க அந்த இடத்துல ஒரு நாள் குச்சி வச்சு ஏதோ நாய் உழைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி குச்சி வச்சு தட்டி பார்த்தாங்க. ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு டபார்னு ஓடி வந்தது வரக்கு உள்ள ஒரு சாரை விட்ட பாருங்க. என்ற வையை பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் இந்த சாரை பாம்பை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறையே அப்படின்னேன். நம்ம நீ வரையில் அது சாரையா நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மொத்தமாக பாம்பு வருது ஓட்ட முடிச்சுட்டு குச்சி வச்சு தட்டுடுது. நான் தான் கடைசியில் உள்ளேருந்து சலார்னு வந்துருச்சு. அதாவது நீ ஸ்கூல் பருவத்தில் அந்த 3ஆவது படிக்கிற போது ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கினீங்களா, அது வீண் போகலை. அப்புறம் எங்கள் வயிறுந்துட்டு சார்பாம்பு இருக்கிறது நல்லது தாங்கம்மா. மற்ற விஷப்பாம்புகளெல்லாம் அதுவே சாப்பிட்ரு சாரப்பாம்பு. அப்புறம் மயில் முட்டையை கட்டுப்படுத்து. மயில் வந்து குட்டிப்பாம்புகளை கட்டுப்படுத்துங்களாம்மா பாம்புகளை அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பாம்பு பயம் கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே எங்கேயாச்சும் வேறு விஷப்பாம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்கும் இல்லைங்க. ஏன் செல்வி, இயற்கை சங்கிலியில் ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்திருக்கு, ஒரு உயிர் இன்னொரு உயிரை கட்டுப்படுத்து அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிற நீ? நான் தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் தெரியாது. தோட்டங்களில் செல்வி ஒரு காலகட்டத்தில் கீரி நிறையா இருந்தது. இந்த கீரிகள்லாம் என்ன பண்ணோம்னா மயிலுடைய முட்டைகளை சாப்பிட்ரு. சரி. அப்போ மயிலுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தது. இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அறியாமையில் நிறைய பேர் இந்த கீரிகளெல்லாம் பிடிக்கிறக்காக வருவாங்க. இந்த கீரி எந்த வித தீங்கு பண்ணாது. ஆனாலுமே இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா கீரி பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா சரி பிடிச்சிட்டு போன்றுவாங்க. அப்படி கீரி பூரா அழிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு, முட்டையிட்டு மயிலுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு. இன்னைக்கு மயில் அதிகமாக போச்சுன்ட்டு விவசாயிகளை புலம்ப வேண்டியதாக இருக்குது. இயற்கை சங்கிலியை உன்னை மாதிரியே தெரிஞ்சாத்தான். ஆமாம், இயற்கை சங்கிலியை தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. செல்வி அது என்னது? கொளஞ்சங்காய். இப்போ கொளஞ்சங்காய் வந்தாச்சு. கட் பண்ணுங்க. அது எங்கே கட்டிருக்கானோ கத்திலேயே எடுத்துக்கிறீங்களா? கட்டுறீங்க. தொலைச்சி போட்டியா? தொலைக்கவில்லை. இல்லை, எங்கேயாவது வச்சுருப்பீங்க. நீங்கள் தான் பாருங்க, ஏதாச்சும் ஒன்று காணோம்னாலும் இல்லைன்னா நம்ம மேலே சாடி விட்டுறது. நம்ம முதல்ல முந்திக்கணுங்க. யார் முந்திக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சிக்கலாம். இந்த கத்தி குத்திடாதீங்க. அங்கே குந்த எடுங்க. கத்தி எது குத்துறது தானே. பாருங்க, இருக்க பில்லு அறுத்துருச்சு. அந்த பில்லுக்கு எவ்வளோ தேனா விட்டுருக்கு. லெமன் கிராஸ். அந்த பில்லை 2 நாள் போட்டு நான் பேசிக்கிறப்பறம் அதாவது செல்வி. ஆஹா செல்வி ஆஹா இங்கே ஓடியா இங்கே ஓடியா இதே. ஆஹா தலைக்கு குட்டிக்கு இங்கே பாருங்க எத்தனை பழம்னு. இங்கே பாருங்க 4-5 பழம் இருக்குது. இது 5-6 பழம் இருக்குது. இது மிராக்கிள் ஃப்ரூட்டுங்க. அடேங்க அப்பா செல்வி எத்தனை வந்திருக்குது பாரு. எங்கே இன்னைக்கு எவனும் மல்லியாட்டம் இருக்குது. அணிலாங்கூட்டம், அணில், கிளி. ஆஹா என்ன செல்வி. மிராக்கிள் ஃப்ரூட்டு. இங்கே பாருங்க, மிராக்கிள் ஃப்ரூட்டுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா செல்வி? இதை சாப்பிட்டா 150 வருஷம் உயிர் வாழலாமாமா. அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. அதனால தான் மிராக்கிள் ஃப்ரூட்னு பேர் வந்திருக்குது. அப்பாடா, இது நான் மட்டும் சாப்பிடுவேன். நீங்களே சாப்பிட்டு 150 வருஷம் இருங்க. ஒரே செடியில் வருங்க எத்தனை காய். இதில் பாதி வேற எத்தனை காய் வந்திருக்குதுன்னு வருங்க. செமையாக வந்துடுதுங்க. உண்மையிலேயே காய்ங்க இதில் செல்வி காய் வந்துட்டே இருக்குது. உண்மையிலேயே நீ கைராசிக்காரி தான். இந்த செடி நான் வாங்கிட்டு வந்து வைக்கல. இப்போ நீ வைக்கலையா? அப்போ யார் வச்சிருப்பா? யார் வச்சிருப்பா? நீங்கள் தான் வச்சிருப்பீங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா சொன்னேன்ல, அவங்க வச்சாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டே கூட்டிகிட்டு வந்து அறுவடை பண்ண வேண்டியதானே. கொஞ்சமாக பார்த்துக்குவாங்கல்ல. இந்த அண்டை போயெல்லாம் பேசுகிற கோவப்பட்டா தினமும் கோவப்பட்டு இருக்கணும். இது பாருங்க ஜடையாக வாட்டர் ஆப்பிளுங்க, பிஞ்சு பூவு. ஆனால் காய் வந்து பாதி காய் ஆகிற போதே வந்து வவ்வாளுங்குது. ஜடையாக மரம் பூரா இப்படித்தான் இருக்குதுங்க. சூப்பராக வந்துருக்குது. ஆனால் என்னென்னா காய் முத்தர் கொடுறதில்ல.
எல்லாம் தூக்கிட்டு வவ்வால் போயிடுதுங்க. காட்டுகளுக்குள்ளே எங்கே போனாலும் இருக்குது. வவ்வால் எடுத்துகிட்டு போனால் தான் எல்லா பக்கமும் அங்கே போடுங்க. சரி அதில் சாப்பிட்டுங்க. அதுலேயும் இந்த காய்கள்லாம் இந்த எல்லாம் செல்வி சரி இளம்பூ இதெல்லாமே இதெல்லாம் விரிகிற போது வருது தேன் பூச்சி பார்த்தீங்கன்னா இது தேன் பூச்சி வருங்க. இது விரிகிற போது அழகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. எவ்வளோ அழகு பாருங்கள். இப்போது நான் அறுவடை பண்ணுறது வந்து சித்திரத்தைங்க. இதனுடைய இலைகளும் அபாரமான மனம்ங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மூலிகையும் கூடங்க. இதை எல்லாமே நாங்கள் என்ன செல்வி நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் போகிறோங்க. ஒரு தடவை கிரேவி ஓடும்போதுமே கொஞ்சம் கொண்டு போய் போட்டுருவோங்க. இது சித்தரத்தை பொங்கி புதினா குபு குபுன்னு தளைஞ்சிருக்குது. வரைக்கும் சூப்பராக வந்திருக்குது. அப்படியே பார்க்கும்போதே சட்னி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது. சரி அங்கே அறுத்து எடுத்துட்டுங்களா, இங்கே அடுத்த வாட்டி அறுத்துக்கலாங்க. இப்படியே அறுத்து அப்படியே பாருக்குதே கத்திரி செடி பாருங்க. இது காட்டுக்குள்ளே நாற்றுக்கு முளைச்சிருந்தது. அங்கே தண்ணி கிடைக்காது, தண்ணி இல்லாத இடத்துல முளைச்சிருந்ததுங்க மழை பெய்யும்போது. சரி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமண்ணில் இல்லைன்னு பாருது. அங்கே ஒரு கத்திரி செடிங்க. ஆனால் எல்லாம் வெவ்வேறு கலரில் வந்திருக்குது. இது பச்சை கத்திரிங்க வருங்குதே. நாங்கள் இது பொறிக்க வேண்டாம், இன்னும் பிஞ்சு. இது வந்து கரிபதனை கத்திரி மாதிரி தெரியுது. இது பார்த்தா பிஞ்சுங்க நல்ல இவ்வளோ பெரிய காய் வரும். ஆமாம், இந்த கத்திரி செடியில் பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க. அது வரலாறு என்னன்னாங்க, பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நான் ப்ரஷ் கட்டர் அடிச்சிடறேன்னு சொல்லி என்னை டைவர்ட் பண்ணி விட்டு நான் ப்ரஷ் கட்டரை இந்த பகுதியில் கொண்டு வராமல் இந்த செடிகளெல்லாம் வச்சு இந்த செடியில் கொண்டு வந்திருக்காங்க சம்சாரம்ங்க. இது பச்சை கத்திரிங்களா, இது கரிபதனை பாருங்க. இது பிஞ்சு வச்சுக்குது. இது வேறு கத்திரி. இது வந்து வரிக்கத்திரிங்க, கோயம்புத்தூர் கத்திரி வரிக்கத்திரிம்பாங்க. இது ஒரே செடி தான் வந்திருக்குதுங்க. எல்லாம் ஒவ்வொரு செடி தான். அது பச்சை கத்திரி மட்டும் ஒரு 2 செடி வந்திருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு வெள்ளை கத்திரி இருக்குது, காட்டுறோம் பாருங்க. இது வெள்ளை கத்திரிங்க. இது வந்து செடி இந்த லைன் பூரா போட்டுட்ருந்தாங்களா, ஐயோ கிளையோடு வந்துருச்சு. இந்த லைன் பூரா போட்டுட்ருந்துங்க. இது ஓரமாக பொலி ஓரத்தில் இருக்கிறதுனால ஒலை ஓட்டுறக்கு தப்பிச்சிருச்சுங்க. தப்பிச்சு இங்கே பாருங்க பிஞ்சுகோ. இது அடுத்தடுத்து பிஞ்சுகோ. இது லைனாக கத்திரிக்காய் வருது, வெள்ளை கத்திரிங்க. இது இங்கே பாருங்க, இந்த ஒரு செடியாக ஓதுமாட்டா இருக்குது. பிஞ்சுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த காய் முத்துன காய் மட்டும் எடுத்துக்கலாம். செல்வி, காலையிலேருந்து நீ வேலை செஞ்சு அப்படியே ரொம்ப பசிக்கோடு இருக்கிற நீ, அதனால ஒரு இயற்கையான உணவு. நான் இப்போ தான் இது சாப்பிட்டு வந்தேன். எது? மிராக்கிள் ஃப்ரூட்டு. அதனால அது வந்து 75 வருஷம் உயிரோடு இருக்க வைக்கி. இதை சாப்பிட்டீங்கன்னா 75 வருஷமும் ஆரோக்கியமாக இருக்க வைக்கி. இதெல்லாமே சாப்பிடு. போகும்போது எனக்கு இவ்வளோ வேண்டாம். வேறு கரிஞ்சுக்குட்டியெல்லாம் முதல்ல இதுலேயே சகப்பு கலர் இருக்குங்க. முதல்ல எங்கள் தோட்டத்துலேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. ரைட். சுக்குடிக்கிற பாருங்க, காயெல்லாம் காயோடு சேர்த்து வந்தாச்சு. நீ அறுத்து எடுத்துட்டோம்னா இப்போவே பழுக்கறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. அடுத்து கொண்டு போய் வத்தல் போட்டு இந்த கீரை மட்டும் தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மழை அறுத்தடே எவ்வளோ நேரம் பண்ணுற நீ? வாங்க நீங்கள் அருவாங்க. கொஞ்சமாவது சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் வேணும். எதுவும் இல்லை, என்ன சத்தம் போட்டாலும் சரி வேலையாகிறது இல்லை. வேறுங்க, நீங்கள் உண்மையாக சத்தம் போட்டால் நானும் பாய்க்குவேன். அப்படியே காட்டுங்க கொய். இந்த இது இப்போ எதை இந்த பக்கம் இந்த பக்கம் தான் காய் நிறைய இருக்குது. இது காய் இதெல்லாம் தாங்க தோட்டத்தோரம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. காசு பணம் இருக்குதோ இல்லையோ பாருங்க, இது மாதிரி ஒரு அலாதியான அது என்ன பச்சை அப்படியே பொரிச்சு செய்யறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பாருக்குது அப்படியே மொல்ல கொண்டு போய் உட்காந்துட்டே எடுத்துடலாங்க. களத்தில் போட்டு உட்காந்து காய் தனியாக பிரித்து அப்படியே இலையில தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா இலையில பொரியல் பண்ணிவிட்டு வத்தல் போட்டுக்கலாங்க. செல்லிமா ஏனுங்கோ, இன்றைக்கெல்லாம் என்ன வண்டியாக அறுவடை பண்ணி வச்சுருக்குது? ஆமாங்க, இன்றைக்கெல்லாம் வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த அளவுக்கு அறுவடை பண்ணி வச்சுங்க. என்னென்ன பண்ணி வச்சுருக்க சொல்லுவாங்களா? என்னென்ன அறுவடைங்கன்னா இது அன்னபூரணி, இது என்ன சித்திரத்து தானுங்க. ஆமாம், சித்திரத்தை, லெமன் கிராஸு, அப்புறம் கூடவே லெமன் கிராஸ் இருக்கையில் ஒரு பாம்பு சட்டை ஒன்று இருந்தது. இந்த என்ன பாம்பு சட்டைங்க? சாரையா?
பச்சை பாம்பு. பச்சை பாம்புங்களா? அப்புறம் சொரக்காய்ங்க, சொரக்காயிலேயே இந்த டார்க் பச்சையில் ஒரு சொரக்காய், முள்ளங்கி, அப்புறம் இது என்னங்க, இது என்னது, கொழும்புங்காய். இதுலேயே கொழும்புங்காயிலேயே அக்கா, தங்கச்சி, அதுக்கடுத்த தங்கச்சி. அப்புறம் வெண்டைக்காயில் சிவப்பு வெண்டை, இது ஒரு லைட் க்ரீன் வெண்டைங்க, டார்க் க்ரீனு. அப்புறம் சிவப்பு வெண்டையிலேயே பாருங்கதே இந்த வரி வெண்டை. அப்புறம் முல்சீத்தா வந்து முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் கடைசி. உனக்கு தலை வந்து அடுத்தது வந்தால் யாராவது பேஷண்ட்டுக்கு யாராவது இருந்தால் நீ இப்போ இல்லைங்க, இப்போதைக்கு இப்போ தான் தலை பிடிக்குதுங்க, அதனால் பழம் முடிச்சுதுங்க. இது பழுத்து தின்னு போட்டுது ஏதோ. சுக்குட்டி கீரை, பச்சை கலர் கத்திரிக்காய்ங்க, வெள்ளை கலர் கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் டேபிள் ஆரஞ்சுங்க, வெத்தலை, பீட்ரூட்டு, சுண்டைக்காய், குட்டி தக்காளி, புதினா, அப்புறம் பொரியல் தட்டை, பாலக்குங்க, வாழைப்பழம், வாழைக்காய் பழுக்கிறதுக்கு, தேங்காய். அப்புறம் ஏதாச்சும் விட்டு போட்டுங்களா? எங்கள் அப்பா இன்றைக்கி ஏகப்பட்ட அறுவடை எடுத்துட்டோங்க. ஒரு பெரிய வண்டி வர சொல்லிட்டு. பெரிய வண்டி தான் வரணும்னு போட்டால் இதுங்க எடுத்துகிட்டு போகிறக்கு. சரி, நான் வண்டி வர சொல்கிறேன். சரி, அது வரைக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை விடை வருவது தமிழ்ச்செல்வி பழனிசாமி. பழனிசாமி தமிழ்ச்செல்வி. என் பேரை சொல்கிற நீ? பேர் சொன்ன பெண்டு போச்சு. பேர் சொன்ன வயசு கம்மியாயிருமில்ல? இந்த வயசு கம்மியாலும் நல்லது தானே. நீங்கள் தான் கம்மியாகணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நான் 150 வருஷம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறது. கம்மி ஒன்றா தான் பேரெல்லாம் சொல்லாத நீ. அதிகமாகு. வணக்கம்ங்க. நன்றிங்க.